yarn இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு yarnோட edge round it loop ஆயிடும். பின்னாடி லாங் எண்டோட உள்ள விட்டு இது ரெண்டையும் கையில் பிடிச்சிட்டு ஸ்லோலி லாங் எட்ஜ் மட்டும் விடணும். இப்போது லூப் ஃபார்ம் ஆச்சு. இதுதான் க்ராஷோட ஸ்டார்டிங் லூப். இதை ஹூக்கில் வச்சுட்டு ஷார்ட் எட்ஜை இழுத்தா இந்த லூப் லூஸ் ஆகும், லாங் எட்ஜ் இழுத்தா லூப் டைட் ஆகும். ஸோ இப்போ கையில் 2 விரல் மேலே விட்டு இந்த 2 விரலுக்கு அடியில் விட்டு இந்த விரல் இப்படி சுற்றிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இந்த 2 விரலால் இந்த இடத்த பிடிச்சிக்கணும். ஸோ ஹூக்கோட எட்ஜு மேலே பார்த்த மாதிரி இருக்கும் இந்த ஷார்ப் எட்ஜு. இதை யானுக்கு அடியில் விட்டு ரோல் பண்ணும்போது இந்த எட்ஜு கீழே பார்த்த மாதிரி போயிடும். அப்படியே புல் பண்ணணும். புல் பண்ணி இந்த ஓட்டை விட்டு வெளியே எடுக்கணும். ஸோ ஒரு நாட் ஒரு ஸ்டிச்சுக்கும் பிகினர்ஸ்க்கு ஒரு ஸ்டிச்சுக்கும் இந்த விரலை மூவ் பண்ணி இங்கே பிடிச்சிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு க்ரிப் கிடைக்கும். ஒரு ஸ்டிச் போடும்போது இங்கே பிடிச்சிட்டு அடியில் விட்டு ஃப்ளிப் புல் மூவ் யுவர் ஃபிங்கர். இந்த மாதிரி போடுறதுக்கு பேர் செயின் ஸ்டிச். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ இதிலேருந்து எப்படி நம்ம சிங்கிள் க்ரோஷேக் போகிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் இங்கே இவ்வளோ செயின் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். இப்போ நான் சிங்கிள் க்ரோஷே போகிறதுக்கு என்னோடய ஹூக்குக்கு பக்கத்தில் இருக்க இதை ஸ்கிப் பண்ணிடணும். இந்த செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 2வது செயின்குள்ளே என்னோடய விரல் பார்த்திங்கன்னா நடு விரல் இங்கே எனக்கு சப்போர்ட்க்கு நான் வச்சுருக்கேன், இப்படி வச்சுருக்கேன். ஸோ அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோடய ஹூக்கை லைட்டாக புல் பண்ணிவிட்டு இந்த 2வது செயினுக்கு இங்கே 2 ஸ்டிச் இருக்குது இல்லையா, வி மாதிரி, இதுக்கு நடுவில், அதாவது இதை வந்து ஃப்ரண்ட் லூப்புன்னு சொல்லுவாங்க, பின்னாடி இருக்கிறத பேக் லூப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரண்ட் லூப்புக்குள்ளே என்னோடய ஹூக்கை விட்டு இப்போது இதுக்கப்புறம் நம்ம நார்மல் செயின் போடுற மாதிரி கீழே யானுக்கு அடியில் விட்டு இப்படி ரோல் பண்ணி இந்த லூப்லேருந்து வெளியே எடுத்தால் இப்போ என்னோடய ஹூக் மேலே 2 லூப் இருக்கும். அகெயின் யானுக்குள்ளேருந்து விட்டு எடுத்து 2 லூப்லேருந்து அட் அ டைமில் வெளியில் எடுக்கணும். இதுதான் சிங்கிள் க்ரோஷே. இதே மாதிரி இந்த லைனில் இருக்கிற ஒரு செயினுக்கும் அதோடைய ஃப்ரண்ட் லூப்புக்குள்ளே லைட்டாக ஹூக் பின்னாடி இழுத்துக்கணும். இந்த இடத்துல வேணால் இங்கே சப்போர்ட் கொடுத்துக்கலாம். இந்த யான் மேலே ஹூக் மேலே இப்படி பிடிச்சி இந்த கட்டை விரலில் சப்போர்ட் கொடுத்துட்டா நீங்கள் என்ன தான் இந்த ஹூக்கை மூவ் பண்ணாலும் யானோட பொசிஷன் கரெக்டாக இங்கே ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த க்ரிப் நல்லா இருக்கும். இந்த இடத்துல தம் ஃபிங்கர் வச்சு ஒரு க்ரிப்பாக பிடிச்சிட்டு மிடில் ஃபிங்கர் வச்சு உங்களோட நெக்ஸ்ட்டு செயினுக்கு அடியில் வச்சு இந்த சப்போர்ட் கொடுத்துக்கோங்க. இந்த 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி இப்போது இந்த செயின் முடிஞ்சிச்சு. இந்த செயினை நெக்ஸ்ட் செயின் இதோட ஃப்ரண்ட் லூப்புக்குள்ளே விட்டுட்டு யானை இழுத்து லூப்பை விட்டு வெளியில் எடுக்கிறோம். ஹூக் மேலே 2 லூப் வந்துச்சு. அகெயின் யான் ஓவர் புல் த்ரூ 2 லூப்ஸ் சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி ஒரு செயின்குள்ளேயும் விட்டு இந்த லைனில் இருக்கிற எல்லா செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுவோம். இந்த மாதிரி போட்டால் இந்த ஹோல் ரோவும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். என்னோட லாஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல இருக்கேன் நான். இப்போது இந்த லாஸ்ட் சிங்கிள் க்ரோஷேக்கும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அகெயின் இந்த டைரெக்ஷனில் இருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. எப்போவுமே க்ரோஷெட்டில் ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஒர்க் பண்ணும்போது ரைட் டு லெஃப்ட். ஸோ இப்போ இங்கே லெஃப்ட் சைடுக்கு போயிடுச்சு. அகெயின் இதை வந்து நான் ரைட் டு லெஃப்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கர்வுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா நார்மல் செயின் போட்டுட்டு என்னோடய ஒர்க்கை இப்படி ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அகெயின் இது வந்து ரைட் டு லெஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் என்னோடய ஹூக்குக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டிச் வி ஷேப்பில் இருக்கு இல்லையா, இந்த ஹோல் ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு ஆஸ் யூஷுவல் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ஸோ இன்சர்ட் இந்த 2 இதையும் சேர்த்து ஹோல் ஸ்டிச் இதுக்குள்ளே விட்டு எடுத்து சிங்கிள் க்ரோஷே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். இங்கே ஒரு இது இருக்கும் நம்மளோட ப்ரீவியஸ்
இதோட லைன். மேலே இருக்கிற லைன் தான் நம்ம இந்த ஸ்டிச்சோட லைன். அதை பேஸ் பண்ணி இப்படி ஃப்ளாட்டாக வச்சா கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா லைட்டாக இப்படி அப் சைடில் பார்த்து உங்களோட ஸ்டிச்சை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு விடும்போது உங்களோட இந்த ஃபிங்கரை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் உங்களோட யான் மேலே இந்த தம் ஃபிங்கரை வச்சு க்ரிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஹூக் வந்து ஈஸியாக எப்படி மூவ் ஆகும், யான் வெளியில் வராமல் ஈஸியாக ஸ்மூத்தாக இங்கே மூவ் ஆகும். இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த 2 ஃபிங்கர் வச்சு நீங்கள் எந்த ஸ்டிச்சில் ஒர்க் பண்ண போகிறீங்களோ இந்த ஒர்க்கிங் பீஸில் சப்போர்ட் பண்ணிக்கணும். இந்த ஃபிங்கர் வச்சு உங்களோட ஹூக் அண்ட் ஒர்க்கிங் யானை சப்போர்ட் பண்ணிக்கணும். அப்போது உங்களுக்கு ஸ்டிச்சஸ் அண்ட் அதோட ஃப்ளோ அண்ட் க்ரிப் எல்லாமே பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அகெயின் நெக்ஸ்ட்டு ஃப்ளிப் பண்ணுறதுக்கு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டு அதை டைரெக்ஷன் திருப்பினீங்க அப்படின்னா அகெயின் இந்த சைட்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்டே போகலாம்.